அப்பாடி ஒரு வழியாக ஒரு மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கே வந்திருக்கேன். ஆமாம், இந்த பிரின்ஸிபல் மேம் வேறு எல்லாருக்கும் நோட்டு புக்கெல்லாம் கொடுக்க சொன்னாங்க. பசங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, எப்போ வருவாங்கன்னு தெரில. சரி, அவங்க வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைப்போம். இந்த டேபிள் வேறு நோட்டு வைக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். நோட்டு புக்கு யூனிஃபார்ம் மட்டும் வைக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அந்த பேனா பென்சில்லாம் வைக்கிறதுக்கு டேபிள் பத்தாது போல. சரி, சின்ன டேபிளாக எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க. சரி இருக்கட்டும், இதிலே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் எல்லாத்தையும் பேனா பென்சில் எல்லாத்தையும் வச்சுருவோம். அப்புறம் பசங்க வந்தோடனே பசங்களுக்கு கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நோட் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். நோட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அடுத்து புக்கை எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த பசங்க யாருமே காணோம். எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா யாரும் ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க போல். எத்தனை மணி தான் வருவாங்கன்னே தெரியல. சரி இருக்கட்டும், நம்ம ஒண்டியாவே பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்த வருஷமாவது புக்குக்கு பதிலாக லேப்டாப் கொடுத்துருக்கோம் பசங்களுக்கு. ஏன்னா புக்கு ஒரே வெயிட்டாக இருக்குது. லேப்டாப்னால் ஒன்று தூக்கி பேக்கில் பட்டமாக வந்துடும் பசங்க. சரி, மேம்கிட்ட சொல்லுவோம். எத்தனை புக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் தெரியலையே. இங்கிலீஷ் புக்கு, தமிழ் புக்கு, மேக்ஸ் புக்கு, சயின்ஸ் புக்கு, சோஷியல் புக்கு, ஜிகே புக்கு, அப்புறம் நோட்டு வேறு ஆளுக்கு 5 நோட்டு வேறு கொடுக்கணும். இதே பேகு ஃபுல்லாகிடும் பசங்களுக்கு. பாவம் எப்படி தான் இந்த வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு வந்து வைக்க போகுதுன்னு தெரியல. சரி, இப்போ கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு நோட்டுக்கெல்லாம் அட்டை போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். சரி, யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து வைப்போம். அந்த கலரை பாரா எப்படி இருக்குன்னு மேம்கிட்ட சொல்லி வேறு கலரும் மாற்றணும். யூனிஃபார்ம் சட்டை, பேண்ட்டு ஓகே. அது ரப்பர் எடுத்து வைப்போம். 5 பசங்க தான் இப்போதைக்கு வருது. 5 ரப்பரை மட்டும் எடுத்து வச்சுருவோம். சரி ஓகே, ரப்பரும் எடுத்து வச்சாச்சு. அடுத்து பென்சில் பாக்ஸ் எங்கே வச்சுன்னு தெரியலையே. சரி, ஃபஸ்ட்டு பென்சில் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைப்போம் சைடில். அதுவும் வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. அப்புறம் பேனா பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு பேனா பாக்ஸு அதுவும் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஐயோ, இந்த பேனா பாக்ஸில் என்ன இவ்வளோ கலர் இருக்குது? நல்லா இருக்குதே, கலர் கலராக இருக்குதே. பேசாமல் இதில் ஒரு 4 பேனா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எடுத்துகிட்டு வந்துடுவேன் தான். அப்பப்போ ஸ்கூலுக்கு வரும்போது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பேனா எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி ஓகே, இதில் ஒரு 4 பேனா கடைசியாக மேம்கிட்ட கேட்டு வாங்கி வச்சுப்போம். சரி, அடுத்து ஒரு பேனா எடுத்துப்போம். இந்த பேனா ஒரே கலராக இருக்குது. அது கலராக இருக்குது. இந்த பேனா ஒரே கலராக இருக்குது. சரி, இந்த கலரு ஓகே. சரி, இன்னும் பசங்க வந்தோன்னா சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். 2 பெயிண்ட் பாக்ஸ் தான் இருக்குது. இந்த 2 பெயிண்ட் பாக்ஸும் எப்படி பசங்களுக்கு கொடுக்கறதுனே தெரியலையே. சரி, பசங்க வரட்டும், கேட்போம். 2 குரூப்பாக பிரித்து 2 பசங்களுக்கும் கொடுத்துருவோம் நம்ம. இன்னமும் பசங்க வரக்கானா? எவ்வளோ நேரம் தான் நானும் வெயிட் பண்ணுறது? பசங்க வராங்க போல, சத்தம் கேட்குது. சரி, வரட்டும். ஐயோ, டீச்சர் வந்துட்டாங்களே. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். இவ்வளோ லேட்டாக வரது? நானும் எவ்வளோ நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போய் உக்காருங்க. மீதி எந்த பசங்களும் காணா. எப்போ தான் வருவாங்க? ஐயோ, டீச்சர் வந்துட்டாங்களே. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். உங்களை எல்லாரையும் 9 o'clock தானே வர சொன்னேன். பட் 10 o'clock வந்திருக்கீங்க. என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க? ஸ்கூலுக்கு நேரத்தோட வரணும் தெரியாதா? டிசிப்ளினே இல்லை உங்களுக்கு வர. சாரிங்க டீச்சர், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி, கோச்சிக்காதீங்க. நான் போய் உக்காரட்டா? இப்போ நீ என்ன உக்காரலாம்? நான் என்ன வீட்டுக்கா போகிறேன்? போய் உக்காரு. மீதி பசங்களை காணா. குட் மார்னிங் டீச்சர், நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. நான் போய் உக்காரட்டுங்களா? நேராக போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தா ஒரு கோயில் வரும். அங்கே ஒரு ஐயர் இருப்பார். அவர்கிட்ட போய் நான் இப்போ போய் கிளாஸில் உக்காரலாமான்னு போய் கேட்டுட்டு வா போ. என்ன டீச்சர் சொல்கிறீங்க நீங்கள்? வாமா ரோஜா, நீ இன்னைக்கு லேட்டா? எல்லாம் வந்திருக்கீங்க பாரு எனக்குன்னு. போய் உக்காருங்க எல்லாம். என்ன கண்மணி, இன்னைக்கு டீச்சர் ஒரே கோவமா இருக்காங்க. என்னாச்சுன்னே தெரியலையே. எனக்கும் தெரியலப்பா. நானும் உன் கூட தானே வந்தேன். எனக்கு எப்படி தெரியும்? சரி இருக்கட்டும், டீச்சர் கிட்ட பேசுவோம். பேசி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நிறைய புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க போல. இன்னைக்கு டீச்சர் என்ன எதுன்னு எல்லாத்தையும் கேட்போமா? பசங்களா, இந்த வருஷத்துக்கான கிளாஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. அதனால இந்த ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு புக்கு, நோட்டு, பென்சிலு, பேனா, ரப்பரு, யூனிஃபார்மு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நல்ல முறையில் வாங்கிக்கிட்டு நல்லா படிக்கணும். ஓகேவா? ஓகே டீச்சர், நாங்கள் எல்லாரும் நல்லபடியாக படிக்கிறோம் டீச்சர். ஏய், அங்க பாரா, புது நோட்டு, புக்கு, பேனா, பென்சிலு சூப்பரா இருக்குல்ல? சரி பசங்களா, உங்கள் எல்லாருக்கும் நான் நோட்டு பேனாலாம் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு யார் வரீங்கன்னா ரோஜா வந்து நில்லுமா. உனக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் புக்கு, மேக்ஸ் புக்கு, தமிழ் புக்கு, அதுக்கப்புறம் ஜிகே புக்கு, கம்ப்யூட்டர் புக்கு, நோட்டு,
எல்லாமே ஒன்று ஒன்று வச்சுருக்கேம்மா. வச்சுட்டு யூனிஃபார்ம் வந்து ஒரு செட்டு வச்சுருக்கேன். அது வந்து ஸ்கர்ட்டு ஷர்ட் மாரி தைச்சிக்குமா. அதுக்கப்புறம் லப்பர் ஒன்று, அதுக்கப்புறம் பென்சிலு அப்சரா பென்சில் தான் கொடுக்குறோம். ஒரு பென்சிலு, உனக்கு வந்து மேட்சிங்காக ஒரு பேனா கொடுக்க போகிறோம். உனக்கு என்ன கலர் வேணும் சொல்லு, அதுக்கு தகுந்தப்பல நாங்கள் பேனா கொடுக்குறோம். ஓ பிங்க் கலர் வேணுமா, பிங்க் கலர் உனக்கு பேனா. அப்புறம் இன்னொரு பேனா ஒன்று கொடுக்குறேன், அதுவும் யூஸ் பண்ணிக்குமா. நல்லா படிக்கணும் ஓகேவா. நீ தான் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும். ஓகே ஓகே டீச்சர், நான் நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன் டீச்சர். தேங்க் யூ டீச்சர். சரி சரி ரோஜா, எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் அது இல்லை இது இல்லைன்னு என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, புரியுதா. வந்து இங்கே வந்து உக்காந்து எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோ. பசங்களுக்கு கொடுக்கணும், இடம் பத்தாது. சரிங்க சரிங்க டீச்சர், நான் போய் அங்கே போய் உட்காந்து எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் டீச்சர். எல்லாமே கரெக்டாக இருக்கு டீச்சர். அடுத்தது வேலைன்னு வாங்க. உங்கள் புக்கெல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் புக்கு, மேக்ஸ் புக்கு, சயின்ஸ் புக்கு, ஜிகே புக்கு, கம்ப்யூட்டர் புக்கு, ஹிந்தி புக்கு, எல்லா புக்கும் வச்சாச்சு. நோட்டு எடுத்து வச்சுட்டேன்பா. அடுத்தது வந்து ரப்பர் வச்சுட்டேன். அடுத்தது பென்சில் வைக்கிறேன், பென்சிலும் வச்சுட்டேன். அடுத்தது வந்து பென்னு, உனக்கு என்ன கலர்பா வேணும். உனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு ப்ளூ கலரே வச்சிடுறேன். அப்புறம் அந்த பென்னும் வந்து உனக்கு ப்ளூ கலர் தான். சூப்பர், சேம் டு சேம், சூப்பர். யூனிஃபார்மும் வச்சுருக்கேன்பா, இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. தேங்க்யூ டீச்சர். நான் போய் அங்கே போய் உக்காந்துட்டு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி வைக்கிறேன் டீச்சர். டீச்சர் எனக்கு எடுத்து வைங்க டீச்சர். நான் தானே ஃபஸ்ட்டு வந்தேன், அவன் லாஸ்ட்டு தாங்க வந்தான். அவனுக்கு மட்டும் எடுத்து வைக்கிறீங்க. சரி சரி பப்ளு, இப்போ நான் உனக்கு எடுத்து வைக்கிறேன். இங்கிலீஷ் புக்கு, மேக்ஸ் புக்கு, சயின்ஸ் புக்கு, ஜிகே புக்கு, எல்லா புக்கும் எடுத்து வச்சுட்டேன். நோட்டும் எடுத்து வச்சுட்டேன், எரேசரும் எடுத்து வச்சுட்டேன், பென்சிலு அதுவும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அடுத்து உனக்கு என்ன மேட்சிங் பென் பிடிக்கும் தெரியல எனக்கு. சரி, ஏதாவது ஒரு கலரு நான் உனக்கு ஒன்று எடுத்து வைக்கிறேன், அது ஓகேவான்னு பாரு. அடுத்தது அந்த பென்னும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். உனக்கு ஆஷ் கலர் இந்த பென் பிடிச்சிருக்கா? ஓகே, உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த பென் எடுத்து வச்சாச்சு. எடுத்துக்கு பப்ளு, யூனிஃபார்மும் வச்சுருக்கேன். நல்லா படி ஓகேவா. சரிங்க சரிங்க டீச்சர், ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். நான் நல்லா படிக்கிறேன் டீச்சர். நான் எடுத்து வச்சுக்கிறேன், கவுண்ட் பண்ணி வைக்கிறேன் டீச்சர். டேய் பப்ளு, உன் மடியில் நீ எடுத்து வைக்க மாட்டேன், நானே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். புக்ஸு ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறேன், நல்லா கெட்டியமாக பிடிச்சி வச்சுக்கோ. அடுத்தது பேனா பென்சில்லாம் சைடில் வச்சுருக்கேன், போகும்போது மறக்காமல் எடுத்துன்னு போய்டு ஓகேவா. கண்மணி, நீலா, நீங்கள் 2 பேரும் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, அதனால் உங்கள் மடியிலே எல்லாத்தையும் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. நல்லா படிங்க ஓகேவா. பசங்களா நல்லா படிக்கணும். அடுத்த கிளாஸ் வந்திருக்கீங்க, இதுக்கப்புறம் நல்லா படிக்கணும். ஓகே ஓகே டீச்சர், நாங்கள் எல்லாம் நல்லபடியாக படிக்கிறோம் டீச்சர். ஏய், சொல்ல மறந்துட்ட பசங்களா, இந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு 2 பெயிண்டிங் தான் இருக்குது. அதை வந்து குரூப்பாக பிரிச்சிங்க. நீங்கள் 2 பேரும் வேலனும் ரோஜாவும் ஒரு செட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பப்ளு, கண்மணி, நிலா, நீங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு செட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, நான் அதுக்கப்புறம் இன்னும் 3 செட்டு வந்துன்னா ஆளுக்கு ஒன்று ஒன்றா பிரித்து கொடுத்துட்றேன். சரிங்க டீச்சர். ஏய் நிலா, அங்கே புக்கை திறந்து பாரா, ஒரே வாசனையாக இருக்கு பாரா. டேய், எங்கள் டீச்சர் வேற இவ்வளோ நோட்டு புக்கும் கொடுத்து நாளைக்கு அட்டை போட்டுட்டு வரலன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்கடா. இவ்வளோ நோட்டு புக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு நைட்டு உட்காந்து நீ அட்டை போட்டுடுவியா? முடியவே முடியாது, சான்ஸே இல்லை. நீ மட்டும் இன்னைக்கு போட்டுட்ட, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கே போக மாட்டே. ஏன்னா அந்த அளவு உனக்கு இடுப்பு வலியும் வைக்கும் தெரியுமா? ஏய் பண்டி, நீ ஒரு ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு இந்த வார்த்தையெல்லாம் நீ சொல்லலாமா? நம்ம தான் இந்த கையலுக்கு நம்ம அட்டை தான் போட்டு தரணும் ஓகேவா. அவள் பாவம்ல. ஏய் ரோஜா சொல்கிறது சரிதான், நாம் தான் அட்டை போட்டு தரணும். ஒழுங்காக புக்கெல்லாம் எடுங்க, நோட்டெல்லாம் எடுங்க, நாமளே அட்டை போட்டு தருவோம். பாவம்ல. இதுக்கப்புறம் நான் பேசுகிற பேச்சு நீங்கள் கேட்கவா போகிறீங்க? சரி வாங்க, எல்லாரும் சேர்ந்து சீக்கிரம் அட்டை போட்டு முடிப்போம். ஹேய், இந்த அட்டை போடுறதுல 2 விதம் இருக்குது. ஃபஸ்ட்டு நீ நோட்டு புக்கு 2த்தையும் தனித்தனியாக பிரி, அதை வச்சு நம்ம வந்து அட்டை போடுவோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் போட்டு முடிக்கலாம் ஓகேவா. ஏ ரோஜா, எங்கள் அப்பா அம்மாலாம் படிக்கும்போது அந்த காலத்தில் அட்டை போடுறதுக்கு இந்த ப்ரௌன் ஷீட்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக இந்த நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணாங்க. நியூஸ் பேப்பர் வச்சு அட்டை போடுவாங்களாம். அதுக்கப்புறம் சிமெண்ட் பேக்கிங் வரும்ல, அந்த சிமெண்ட் தாள் வச்சு அட்டை போடுவாங்களாம். அதெல்லாம் அந்த காலத்தில் அட்டை போடுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. இந்த காலத்தில் பாரு, நம்மளுக்கு ப்ரௌன் ஷீட்டு, அதுக்கப்புறம் கேரி பேக் அட்டை, அது மாதிரி நிறையா வந்துருக்குது.
ஹே கையல், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் அந்த காலத்தில் நியூஸ் பேப்பர்லாம் போட்டாங்க தான். அந்த காலத்தில் நியூஸ் பேப்பரில் போட்டால் நம்மளை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. அதனால தான் நம்ம ப்ரௌன் ஷீட் போடுறோம். ஆனால் இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு கழிச்சு பாரு, எல்லாருக்கும் வந்து டேபு கொடுத்துருவாங்க, ஸ்கூல்லே கொடுத்துருவாங்க. இந்த புக்குக்கெலாம் வேலையே இருக்காது, நம்மளுக்கு எழுதுகிற வேலையும் இருக்காது, புக்குக்கு வேலையும் இருக்காது. 5-6 வருஷத்துக்கு கழிச்சு அந்த டேபு வர்றதுக்கு அந்த டேபு இப்பயே வந்தா பரவாயில்ல. எங்க டீச்சர் என்னை எழுத சொல்லியே என் கையை ஒடிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது தெரியுமா நைட் ஆனா. சரி சரி, மெரூன் கலர் அட்டை வந்துடுச்சு பாரு, அது ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஒரு நோட்டை வச்சு நம்ம அட்டை போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. பாரு, அந்த ஒரு அட்டையே வந்து ஒரு நோட்டுக்கு கரெக்டாக இருக்குது. அளவு செஞ்சே வச்சுருக்கான போல அவனும். சரி பார்ப்போம். இதை அழகாக வந்து மடித்து அது உள்ள நோட்டை வச்சு இந்த சிசரால் கட் பண்ணிக்கிறதுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக கட் பண்ணணும். ரொம்ப அதிகமாக கட் பண்ணாலும் அசிங்கமாக இருக்கும், குட்டையாக கட் பண்ணாலும் அசிங்கமாக இருக்கும். பாரு, அந்த நடுவில் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் வந்து மடிச்சிக்கலாம், அந்த சைட்லேயும் மடிச்சுப்போம். இந்த சைடில் கொஞ்சம் பெருசாக மடிச்சிட்டோம். சரி, அந்த சைடு பத்துமான்னு பார்ப்போம், இல்லைன்னா இழுத்து விட்டுருவோம். பாரு, இந்த சைடு வந்து பத்தவே இல்லை. அதனால் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நோட்டை மறுபடியும் குட்டையாக அட்டையை மடித்து வைப்போம். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துருக்கு பாரு. இப்போ சூப்பராக வந்துச்சு பாரு. அட்டை போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஸ்டாப்லர் பின்னை எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்டாப்லரை வச்சு நம்ம பின் போட்டுக்கிட்டோம் வச்சுக்கு பிரியவே பிரியாது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா, நீட்டாக சூப்பராக இருக்குல்ல. ஆமா கையில், ரொம்ப அழகா இருக்குது. சரி, நானும் இதே மாதிரி செஞ்சு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு அட்டையை எடுத்துக்கிறேன். இது என்னது, இது முடிச்சு அறுக்கவே முடியல. இந்த பிரியாணியில் கொடுக்குற சால்னா முடிச்சு அறுக்க முடியல, இந்த அட்டையில் கொடுக்குற இந்த நூலையும் அறுக்கவே முடியல. சரி, நோட் எடுத்து ஒரு அட்டையில் வச்சுப்போம். அட்டையில் வச்சுட்டு சரிசமமாக இருக்குதான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் சரிசமமாக எல்லாத்தையும் கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இருக்குது. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் வந்து சைடில் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். சரி, இந்த சைடு இந்த சைடும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி கரெக்டாக வைப்போம். கரெக்டாக ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்குமே. வச்சாச்சு. அதுக்கப்புறம் மடிச்சிட்டேன். மடிச்சுட்டு இந்த சைட்லேயும் மடிக்க போகிறேன். மடிச்சிடுவோமா? மடிச்சுட்டு இந்த சைட்லேயும் மடித்தா சூப்பராக வந்துடுச்சு. நானும் சூப்பராக செஞ்சுட்டேன். சரி சரி, இப்போ ஸ்டாப்லரை வச்சு ஒரு ஸ்டாப்லர் பின்னு அடிப்போம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நானும் பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து அட்டை போட்டுட்டேன் பார்த்தியா? ஏ ஜாலி, சூப்பர், நானும் அட்டை போட்டுட்டேனே. ஹே பண்டி, சூப்பராக அட்டையை போட்டிருக்க. அடுத்த அட்டையை நான் தான் போடுவேன். சரி, ஃபஸ்ட்டு நான் அந்த அட்டையை எடுத்துக்கிட்டேன். அட்டையை எடுத்து பிரிச்சுக்கிட்டு நான் இப்போ வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுறேன் பாருங்கள். அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாரு, ஓகேவா? இந்த மடிச்சிட்டு கொண்டுக்கிட்டு அந்த இதே தேவையில்ல. நான் பாரு, அந்த நோட்டை வச்சு சரிசமமாக கட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபெஃபிகாலை தூக்கி அந்த அட்டையில் போட்டு நல்லா தடவிக்கிட்டு நல்லா ஒட்டிடணும். ஒட்டிட்டு இந்த சைட்லேயும் பேக் சைட்லேயும் வந்து ஃபெஃபிகாலை போட்டு நல்லா ஒட்டிக்கணும். ஒட்டிக்கிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம், சரிசமாக வச்சு கட் பண்ணிக்கணும். அப்போ தான் சூப்பராக ஷேப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் அட்டை போட்ட மாதிரி ரெடி ஆகிடும். பாரு, நீ வந்து பின்னெலாம் வச்சு அட்டை போட்டிருக்க. நான் பாரு, அந்த அட்டையிலே அட்டையை போட்டு ஒட்டிருக்கேன். எவ்வளோ எப்படி என்னோட ஐடியா? ஏய் ரோஜா, சூப்பர் ஐடியா. இந்த பின்னுக்கு வேலையே இல்லை, நிறைய ப்ரௌன் ஷீட்டும் யூஸ் பண்ண தேவையில்ல. சூப்பர். இப்போ நான் ஒரு அட்டை போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த நோட்டெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு நான் ஒரு மெரூன் ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நீ எப்படி பண்ணியோ அது மாதிரியே நான் பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போமா ரிசல்ட்டை? சரி, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு மெரூன் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சரிசமமாக வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். சிசர் வச்சு கட் பண்ணிக்கிட்டு அந்த நோட்டு சைஸுக்கே வச்சு கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா இருக்கும்ல. சரிசமமாக வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். இந்த சைட்லையும் கொஞ்சம் லைட்டாக தெரியுது, அதையும் கட் பண்ணிக்கிறேன் அழகாக. வாவ், நல்லாயிருக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்குது, மடிக்க தேவையில்லை போல். கீழ் சைடு ஓகே தான், சூப்பர். அடுத்தது ஃபெஃபிகாலை வச்சு தடவிக்கிறேன். தடவிக்கிட்டு இந்த அட்டையை ஃப்ரண்ட்டில் இருக்கிற அட்டையை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பேக்கில் இருக்கிற அந்த அட்டையில் வந்து ஃபெவிக்விக்கை போட்டு மறுபடியும் தடவிட்டு ஒட்டுனா நோட்டுக்கு அட்டை போட்டாச்சு. வாவ், சூப்பர். ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மெத்தடு. சரி, இதே மாதிரியே எல்லா நோட்டுக்கும் போட்டு வேலையை முடிப்போம். சூப்பர். அப்பாடா, ஒரு வழியாக எல்லா நோட்டுக்கும் அட்டையை போட்டு முடிச்சாச்சு. அம்மா, இடுப்பெல்லாம் வலிக்குதே. என்ன கையில், நீ மட்டுமா அட்டை போட்ட? நாங்களும் தான் அட்டை போட்டோம். எங்களுக்கு மட்டும் இடுப்பு வலிக்காதா?
ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு அட்டைப்பட்டா ஒரே போர் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். அதனால ஒன்றுமே தெரியல. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.